சரி, கொஞ்ச நாள் கழிச்சு மீண்டும் இதே அம்மா அப்பா போகிறாங்க. அந்த அம்மா கையில் இன்னொரு சின்ன பையன். இப்போ சிவாஜி பார்க்குறாரு, அம்மா தெரியுது, அப்பா தெரியுது, அம்மா கையில் யார் சின்ன பையன்? அப்போ தான் அம்மா சொல்கிறாங்க, என்னடா அப்படி பார்க்குற, இவன் தான்டா உன் தம்பி, இவன் பேர் சண்முகண்டா என்று சொல்ல, சிவாஜி அந்த பையனாக இருக்கிற வயசில் தன் அன்பு தம்பி அவரை சண்முகத்தை அப்படி சேர்ந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்காரு. அந்த அண்ணன் தம்பி பாசம். அவர்தான் பிற்காலத்தில் விசி சண்முகம் என்ற பெயரில் நடிகர் திலகத்திற்கு நடிக்க மட்டும்தான் தெரியும். நடிகர் திலகம் சம்பந்தப்பட்ட எல்லா நிர்வாகத்தையும் அந்த விசி சண்முகமே கவனிச்சுக்கிட்டாரு. அண்ணன் தம்பி ஒற்றுமை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எடுத்துக்காட்டாக வாழ்ந்தது சிவாஜியோட குடும்பம். இந்த விசி சண்முகம் சிவாஜியினுடைய எல்லா நிர்வாக பொறுப்புகளையும் அவர் கவனித்துக் கொண்டதால் சிவாஜி கணேசன் தன் கதை என்ன, தன் கதாபாத்திரம் என்ன, அந்த கதாபாத்திரத்தில் தான் நடிக்க வேண்டியது என்ன என்பதை உற்று நோக்கி ஆராய்ச்சி செய்து நடித்தார். அவர் மனசில் வேற சிந்தனைக்கு இடமே இல்லை. அதை பூரா அவர் பிரதர் பார்த்துக்கிட்டார்.